எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இருதய நாள், 29வது செப்டம்பர் 2024. இன்றைக்கி வழக்கமாக உலக இருதய நாளில் இருதயத்தை நல்லா பார்த்துக்குங்க, இருதய நோயோட விழிப்புணர்வை வெளியேறதுக்கு தான் இந்த நாள் கொண்டாடப்படுறது. இன்றைக்கி நம்ம முதலையாக இந்தியாவில் இந்த விழிப்புணர்வு போக ஏதாவது மக்களுக்கு பலன்படுற மாதிரி பண்ணலான்னு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி பண்ணுற நிறுவனம் பேர் HTI, ஹெல்த் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியா. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்தியா முழுவதும் இருதய நோயினால் தான் உயிரிழப்பு அதிகமாக நடைபெறுகிறது. இந்த உயிரிழப்பை தடுக்கணுன்னா இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் வேணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருதய நோய் நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை, நம்மளோட பாப்புலேஷனுக்கு தேவை 88,000 இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது மொத்தமாக 5,000க்கும் உள்ளதான். ஸோ 75,000 இருதய நிபுணர்கள் திருப்பி வரப்போகிறதில்ல. அப்போ எப்படி அதை சரி பண்ண போகிறோம்? அதுக்கு தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் என்னென்னா, 1000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக அங்கே லொக்கேஷனில் ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் எல்லாமே இங்கே சென்னையில் ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து உண்டு இல்லைன்னு நிரூபணம் பண்ணுறோம். அதுதான் பண்ணுறோம். அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில் 500 பேர். இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா நான் காட்டுறேன். அகமதாபாத்தில் 500 பேர், ராஜபாளையம் சவுத் இந்தியாவில் ஒரு 500 பேர், அங்கே ஒரு 15 டீம், அதாவது டாக்டர்ஸ் கிடையாது, இவங்க ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ். ஸ்டெத்து இருதயத்தில் வைப்பாங்க. அது ஒரு டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப். அந்த டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக இருதயத்தோட நாய்ஸ், அந்த மர்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்புக்கு போகும். ஃபோன்லேருந்து சேட்டலைட்லேருந்து இங்கே சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். இந்த கண்ட்ரோல் ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா 20 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மருத்துவ நிபுணர்கள், இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் உட்கார்ந்து அந்த 1000 பேருக்கு இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் 1 minute ஹார்ட் வால்வ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஒரு நிமிஷத்தில் இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது அங்கே ஃபிசிக்கலாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லாமல் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை பண்ணலான்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்தளவுக்கு மாஸ், ஒரு நேஷ்னல் லெவலில் 1000 பேருக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே சென்னையிலேருந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு 1000 பேர் வேறு இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ராஜெக்ட்டு. இது பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஒரு ரெக்கார்டும் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம இந்தியாவுக்கு பெருமை. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறோன்றது காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது கம்மியான செலவோட அதிக பேர்களுக்கு இருதய நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அது மூலமாக இருதய நோயினால் வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். காலகாலமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் கோவிடில் இருக்கும்போது எல்லாமே டிஜிட்டல் தான். கோவிடில் ஸ்டெத்து பக்கத்தில் பேஷண்ட் பக்கத்துலேயே வர மாட்டாங்க, எங்கேயோ பேஷண்ட் இருப்பாங்க, அங்கேருந்து கேட்டுட்ருப்போம். அது சில மீட்டர் தள்ளி தான் கேட்டுட்ருந்தோம் அந்த லாங் டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு. இப்போது 2000 கிலோமீட்டர் தாண்டி அகமதாபாத்தில் இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைவ். நீங்கள் இப்போது நான் கேட்குற நான் இங்கே கண்ட்ரோல் ரூமில் கேட்குற ஸ்டெத்துலேருந்து நாய்ஸ் ராஜபாளையத்துலேருந்து அங்கே லைவாக என்னோடய டீம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே டீம் அங்கே ஸ்டெத்தோஸ்கோப்பில் வைக்கிறது இங்கே எனக்கு லைவாக வரும். அதே மாதிரி ஃபீட் ஃப்ரம் இது அகமதாபாத் டைரக்ட். இது இப்போ லைவாக அகமதாபாத்தில் எங்கள் டீம் அங்கே கேட்குறது இங்கே வந்துடும். ஏன்னா இந்த 75,000 கார்டியாலஜிஸ்ட் நாளைக்கு வரப்போகிறதில்ல, அப்புறம் எப்படி இருதய நோயை தடுக்கிறது? அப்போ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியுன்றது ஒரு கான்செப்ட், ஒரு பைலட்டு இதை பண்ணிடுவோம். இது ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டெத்தை வச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில நோய்கள் நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் அது ஆரம்ப ஸ்டேஜ்? மருத்துவரை பார்க்குறது பெட்டரு. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருதய நோயில் சிம்டம்ஸ் எல்லாரும் தெரிஞ்சதான். மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே டாக்டர்கிட்ட போயிடலாம். நிறைய பேர் மூச்சு வாங்குதல், நெஞ்சு வலி இருந்தாலே வயசாகிடுச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் இன்றைக்கி பண்ணக்கூடிய அனைத்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்க்ரீன் பண்ணுற 1000 பேருக்குமே வயது 60 வயசுக்கு மேலே. ஏன்னா அவங்க தான் சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கு இது முழுக்க இலவசமாக 1 பைசா
செலவு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவுக்கு ஃப்ரீயாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஃபியூச்சர்? ஏபி கோபாலமுருகன், நான் ஒரு மருத்துவ நோய் நிபுணர்.